அன்புள்ளங்களுக்கு வணக்கம். என்ன அண்ணன் உண்டாய் டரக்கன் காமிக்கிறார், ஆல்ரெடி போட்டாச்சே. ஆமாம்மாங்க, அது போட்டாச்சுங்க. இப்போ என்ன வண்டி வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா, எப்பவும் போல தான் நம்ம ஃபேவரட். எத்தனையோ பேர் மட்டு மரியாதை இல்லாமல் இந்த வண்டி பேசினாலுமே இந்த வண்டிக்குன்னு இருக்கிற மரியாதையே இன்றைக்கி வரைக்கும் ஒரு தனி மரியாதை தான். அவ்வளோ மரியாதை இந்த வண்டிக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். நிறைய டிஎம்எஃப் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிட்டுக்குருவி, இந்த சிட்டுக்குருவி தான் நம்ம இன்றைக்கி வேலை செய்ய போகிறோங்க. ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர்லாம் மாற்றிடுறோம். ஃபுல் பெயிண்ட்டுங்க வண்டி. பூரா வண்டி சுற்றியுமே குத்து இருக்குதுங்க. சீட்டிங் இல்லாமல் இருக்குது சில இடம். அப்படியே வண்டி உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு அப்படி உள்ளே காமிச்சிட்றோம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எத்தனை வண்டிகள் வந்தாலும் இன்றைக்கி சிட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு தனி மரியாதை உண்டுங்க எப்பவுமே. அது நம்ம வந்து அந்த மாதிரி வச்சுருக்குறோம். இன்னும் மணிமணியாக வேலை செஞ்சு ரன்னிங் போர்ட்லாம் பேட்ச் இருக்குங்க. இந்த வண்டி சுற்றியுமே சின்ன சின்ன குத்தாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். பம்பர் தான் மாற்றணும். ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பரு. இங்கே ஒரு குத்து அப்படியே உள்ளே காமிச்சிட்றேங்க. மார்க்கெட்டில் முட்டுதுங்க. டோர் பேடு எல்லாம் ஃபுல்லாக உள்ள இல்லைன்னு எல்லாம் கழட்டணும். கழட்டிட்டு சாப்சாட ஒரு ரவுண்டு பெயிண்ட்டு. இதெல்லாம் எத்தனை நாள் ஆச்சுன்னு வரும். இந்த சீட் கவர்லாம் பார்த்து கழிக்கின்ட்டு இன்றைக்கெல்லாம் வர்றது துணி கவர் ரொம்ப ரேராகி போச்சு. அப்படியே பேக்கில் காமிக்கிறணும். இப்படி இருந்த வண்டி இனி எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு ஒர்க் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேனுங்க. சரி, அப்படி உங்களுக்கு ஒன்று ஒன்றா கண்டினியூ பண்ணுறேனுங்க. சிட்டு ஃபேன்ஸ் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். சிட்டு நம்ம சிட்டுக்கு அப்புறம் நிறைய சிட்டு வந்து இது வரைக்கும் வேலை செஞ்சிட்டுருங்க. அது ஒரு சில சிட்டுக்கள் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியுது. நேரமின்மை காரணமாக நிறைய வந்து எடுக்க முடிகிறது இல்லைங்க. அது இங்கேங்க விசுக்குன்னு எது வரைக்கும் போயிடுறோம் வந்துடுறோம். அதனால் வேலை இருக்கிறனால நேரமே இருக்கிறது இல்லைங்க எடுக்கிறதுக்கு. சரிங்க, வேலையை ஆரம்பிக்கிட்டும் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகே, வேலைகள்லாம் முடிஞ்சுங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. வண்டி டெலிவரிக்கு ஒரு சிட்டு. என்ன சிட்டு அண்ணன் வந்து நம்ம இந்த சிட்டை காமிக்கிறாரு. இந்த சிட்டு இல்லைங்க, இருங்க இந்த சிட்டை காமிக்கிறேன். பார்த்துடலாங்களா? ரெடியா? அந்த சிட்டோடு காமிக்கணும். பார்த்துடலாங்களா? ஆஹா, இந்த சிட்டு தான் அது. இருங்க அப்படியே நான் அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடுறேங்க. சிட்டு ஹெட்லைட் க்ளீன் பண்ணியாச்சுங்க. பம்பர் கிரில் மாற்றிட்டோம். ஃப்ரண்டில் நம்பர் பிளேட் மாற்றியாச்சு. அந்த இண்டிகேட்டர் லைட்ஸ் எல்லாம் மாற்றியாச்சு. வைப்பர் பிளேட் மாற்றியாச்சு. சைடு மிரருங்க, வீல் கப், பேபி கப்பு, சைடு எல்லாமே ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங்கு, எல்லா பீடிங்ஸும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்வைசரு. இருங்க அப்படியே முதல் சுற்றி வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே காமிச்சிக்கிறோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேக் பம்பர் க்ளீன் பண்ணிட்டேங்க. ஃபுல் ஆயில் சர்வீஸுங்க. அப்புறம் பிரேக் பேடு, சிலிண்ட்ரு, ஃப்ளிம்மு, சென்டர் போஸ்ட் பிளாக்கு. ஆனால் சென்டர் போஸ்ட் பிளாக் பண்ணாலே ஒரு அழகு தான். அதுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அதே மாதிரி தான். நம்ம சிட்டுலேயும் அதே மாதிரி தான் சென்டர் போஸ்ட் பிளாக் பண்ணியிருப்போம். அதாங்க வரும் சென்டர் போஸ்ட் பிளாக்கு. சென்டர் போஸ்ட் பிளாக் பார்த்தீங்களா? அதே தான். அதுக்கப்புறம் ஆல் ஜென்ரல் செக்கப்புங்க. உள்ளுக்குள்ளே வந்து இது வெதர் ஸ்ட்ரிப்பு, பீடிங்ஸு, டோர் பேடு தான் கிடைக்காம படாத பாடுபட்டுட்டுங்க போய் கிடைக்காம. அதுக்கப்புறம் சீட் கவருங்க, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஷேரிங் குரூப் கவருங்க, ஒரு செட்டு. அப்புறம் இந்த பூட்டு தான் ஃபேவரெட்டு நம்ம மாருதிக்கு. அதனால் இந்த வண்டிக்கு அதே பூட்டு. லைட் வேறு எழுதி இல்லையா? இருங்க, பூட் அப்படியே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. இந்த பூட்டு ஜிடியோட பூட்டு. அதுக்கப்புறம் ஃபுல் சீட் கவர். அவ்வளோதானுங்க. பின்னாடி அந்த பழைய மேட்டெலாம் அங்கே எடுத்து போட்டுட்டோம். அழகுங்க. சிட்டுனாலே ஒரு அழகு தான். இந்த மாதிரி மணிமணியாக பார்த்து வேலை செய்கிறது அதோட ஒரு அழகு. அப்புறம் இந்த கியர் நாப் இதுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்லற வேலைகள் நிறையா. அது குட்டி வேலைகளை மறந்துட்டுங்க. ஏரியல் மறந்துட்டேன். இந்த மாதிரி சின்ன வேலைகள் கொஞ்சம் நிறைய மறந்துட்டேன்.
ஆமாம், ஏதாவது ஏன்னா கையில் பில் இல்லைங்க, நான் சும்மா அப்படியே மொட்டையை வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க அப்படியே முன்னாடி வந்துடுறேன். இதுதானுங்க நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், ஒவ்வொரு வீடியோக்கள்லையுமே ஒவ்வொரு வண்டிக்கு செலவு பண்ணுறது பார்த்து சென்டிமெண்ட்டாக இருந்தால் செலவு பண்ணணும், இல்லைன்னா செலவே பண்ண வேண்டாம். நீங்கள் வண்டி மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஒரு லட்சக்கணக்காகவோ ஒரு ஆயிரக்கணக்காகவோ போட்டு செலவு பண்ணுறதுக்கு ஒரு தடவை 2 தடவைக்கு யோசனை பண்ணி நீங்கள் செலவு பண்ணணும். சென்டிமெண்ட் வண்டி இருந்தால் செலவு பண்ணலாங்க. அதனால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வண்டி எப்படி இருக்குதுன்னு. சிட்டு ரைட், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.